ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் கேமிங். இதுதான் எங்கள் ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மைண்ட் கிராஃப்டில் எப்படி சர்வை ஆகிறது. இந்த மைண்ட் கிராஃப்டோட கான்செப்ட் என்னதுன்னா, நம்ம ஒரு பெரிய காட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். இந்த காட்டிலேருந்து எப்படி வாழ்ந்து சர்வை ஆகிறது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் ட்ரீஸ் எடுத்துக்கிறேன். எதுக்குன்னா, நம்ம இந்த ஸ்வாடு இதெல்லாம் பிக்காக்ஸ் அதெல்லாம் செய்கிறதுக்காக வேணும். அதை வச்சு தான் நம்மளால் இந்த ஹண்டிங்கு இல்லைன்னா வேறு எதாவது செய்யணும்னா அதுதான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு போய் நான் கொஞ்சம் ட்ரீஸ் எடுக்கிறேன். இந்த இடத்துல நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரீயை ஃபஸ்ட் நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே நிறைய இருக்கும் போலக்கு. சரி, ஓகே, நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரீ வுட்ஸே எடுத்து வச்சுக்கலாம். இந்த லைக்கும் சப்ஸ்கிரைபையும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகே, இப்போ நான் எடுத்துட்டேன். நமக்கு தேவையான அளவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வாங்க போய் நம்ம கிராஃப்டிங் பாக்ஸ் என்னடா ஃபஸ்ட்டு பிகாக்ஸ் அதுதான் செய்ய போகிறேன்னு சொன்னேன். இப்போ நான் கிராஃப்டிங் பாக்ஸுன்னு செய்ய போகிறேன்னு சொல்கிறேன். ஆமாம், அதுக்கு ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் பாக்ஸ் மூலமாக தான் இந்த பிக்காக்ஸ் இதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த பிளாங்க்ஸ் வேணும். அது ஓக் பிளாங்க்ஸாக இருக்கலாம், இல்லை பிரஞ்ச் பிளாங்க்ஸாக இருக்கலாம், எந்த இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ நான் கிராஃப்டிங் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அந்த ஸ்வாடுக்கும் அதுதான் கொஞ்சம் தேவைப்படும், பிடிக்கிறதுக்கு அந்த இதுக்கெலாம். ஸோ அந்த அங்கே இருக்கலாம் நிறையா இருப்பாங்க, ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு அது மாதிரி. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பிக்காக்ஸ் தான் ரொம்ப தேவை. ஸோ உட்டன் பிக்காக்ஸும் ஒரு உட்டன் ஸ்வாடும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் போய் ஹண்ட் பண்ணுறேன். ஏன்னா நைட்டு நம்மளுக்கு பெட்டு செய்யணும். எதுக்குன்னா அந்த பெட்டு தான் நம்ம ரீஸ்பான் பண்ணி இப்போ நம்ம ஒரு நைட் ஜாம்பிஸ்ட்டு நம்ம செத்துட்டோம்னா பழையபடி நம்ம அந்த இடத்துக்கு வந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நைட்டை இப்போ நீங்கள் பெட்டில் படுத்தீங்க ஈஸியாக நைட்டு டே ஆயிரும். அதுக்காக ஸோ நான் இப்போ கொஞ்சம் இந்த ஷீப்ஸ் எல்லாம் கொண்டிருக்கிறேன். எதுக்குன்னா இந்த ஷீப்ஸுக்கு உள்ளே வச்சு தான் நம்மளால் செய்ய முடியும். ஸோ அதுக்கு மினிமம் 3 தேவை. ஸோ நான் போய் இப்போ 2 ஏற்கனவே கொண்டிருக்கேன். இப்போ நான் போய் இன்னொன்று கொண்டிருக்கேன். அங்கே பாருங்கள், இங்கே பேட்டெல்லாம் இருக்குது. இந்த பேட்டெல்லாம் எப்பயுமே கேவுக்குள்ளே தாங்க இருக்கும். இப்போ என்ன வெளியில் வந்து சுற்றி இருக்குது. இங்கே ஸ்பைடருங்க இல்லைங்க. இது அதிசயத்துக்கு மேலே அதிசயத்தை கொடுக்குறீங்க. ஃபஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். ஸோ வாங்க, அவங்களுக்குள்ளே அனந்து இன்னொரு ஷீப்புக்காக மாட்டிக்கிட்டான்டா. மாட்டிக்கிட்டாயா. ஸோ வாங்க போய் அதே இன்னும் இங்கே இந்த பேட் இங்கேக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கா. ஓகே, வாங்க, இது அம்மா வேலையை பார்ப்போம். அது மூஞ்சி பார்த்தாலே பாவமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வேறு வழி இல்லையே. சரி, கொண்டு வந்துடும். ஓடாத இங்கேயே நில்லு. எங்கள் அப்பாட செத்துருச்சு. சரி, ஓகே, வாங்க போய் இப்போ பெட் ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கும் இந்த கிராஃப்டிங் டூலாம் என்னன்றது நீங்கள் செய்யனாலும் இந்த கிராஃப்டிங் பாக்ஸ் வச்சு தான் நீங்களாம் செய்ய முடியும். ஸோ அந்த இருக்குது பாருங்கள் பெட்டு. இதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறது தான் கோபல் ஸ்டோன். அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் ஆனது இந்த உட்டன் பிக்காக்ஸோட இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. அது எப்பயுமே இந்த நிலத்துக்கு அடியிலாம் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த டேர்ட்டெல்லாம் உடச்சி உள்ளே போய் பார்க்க போகிறேன். ஸோ வாங்க, இது இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி விட்ருங்க. ஸோ ஒரு லைக்னாலும் டக்குன்னு பண்ணிடுங்க. ஸோ வாங்க தோண்டி பார்ப்போம். இதில் இருக்க எப்படியா கோபிள் ஸ்டோன் கிடைக்கணும். இந்த கோபிள் ஸ்டோன் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். கிடச்சிருச்சாம இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் கோபல் ஸ்டோன். இந்த ஸ்டோனை வச்சு நிறைய இது செய்ய முடியும். தான் இங்கே பாருங்கள், சைடில் நம்மளுக்கு வருது பாருங்கள், உட்டன் பிக்காக்ஸு, ஸ்வாடு, ஸ்டவ், ஃபர்னன்ஸு இதெல்லாம் செய்கிறதுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப மெயினாக இந்த கேமில் தேவைப்படும். இதுதான் எப்பயுமே நமக்கு யூஸ் ஆகிறது. மற்ற இந்த ஓக் இதெல்லாம் கூட அப்போ கம்மியாக தான் யூஸ் ஆகுதுன்னா, இந்த கோபல் ஸ்டோன்னால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது கிடைக்கிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதான் நம்மளுக்கும் நல்லது. இங்கே கோல் இருக்குங்க பாருங்கள். இந்த இருக்குமாங்க இந்த கோல். இது எதுக்குன்னு வந்தீங்கன்னா, இந்த நைட்டு டார்ச்சு செய்கிறதுக்குங்க. இங்கே நிறையா கோல் இருக்குங்க. நமக்கு கிடைச்ச அளவுக்கு அடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் தான். நிறைய கேவில் தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ ஓகே, வாங்க எடுத்துக்கலாம். இங்கே கோல் கொட்டி கிடக்கும் போலக்கு. கிடைச்ச அளவுக்கு அடிக்க வேண்டியது இன்றைக்கி ஒரு ஜாக் பாட்டுங்க. ஸோ வாங்க எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ஹைட்லேருந்து வந்துட்டோம். ஸோ ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க மேலே போவோம். இதுக்கு மேலே இதை தோண்டணுமா எனக்கே டவுட்டாக இருக்குது. இன்னும் கீழே போயிட்டோன்னா அப்புறம்
நம்மகிட்ட டார்ச் வேறு இல்லை, அது ஃபஸ்ட்டு போய் ரெடி வேறு பண்ணணும். இப்போ நம்ம மேலே போவோம். சரி வாங்க மேலே போவோம். அது வேறு நாங்கள் போட மாட்டேன். போடுறா. போயிட்டு போட்டு இன்னும் நேராக போட முடியாதா? ஸோ ஓகே, நம்ம டபுள் சைடாகவே போட்டுட்டு போவோம். நம்மளுக்கு தான் இடம் இருக்கே. அங்கிட்டு போடுறா. ஓ தம்பி, அந்த இடத்த கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம். அங்கனுக்குள்ளே போட்டுருந்துக்கலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நேராக போகிறதுக்கு. அங்கே கூட இடிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு வழி வந்துருச்சு. போடுறா. ஓகேங்க, வாங்க அப்படியே மேலே போக வேண்டியதான், வேறு வழி. சரி ஓகேங்க, நான் மேலே போய்ட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம போய் இந்த கோபல் ஸ்டோனெல்லாம் எடுத்ததில் போய் இருக்கோம்னா அதெல்லாம் போய் வச்சு நம்ம அந்த ஸ்டோன் ஸ்வார்டு அதெல்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோன் ஸ்வார்டு அங்கே இருக்குது, அதை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன் ஸ்வார்டு அந்த இது ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ நான் போய் பிக்காக்ஸ் ரெடி பண்ண போகிறேன். இதாக இருக்க பாருங்க, இதுதான் பிக்காக்ஸு. இந்த இது அந்த உட்டன் பிக்காக்ஸோட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் நமக்கு இது ஈஸியாக தோன்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்காக அப்புறம் நமக்கு கோல் கிடச்சிச்சில்ல, அதை வச்சு டார்ச் உருவாக்கிக்கலாம். ஏன்னா இந்த கேவுக்குள்ளெலாம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த இடத்துல வெளிச்சம் வராது. அதுக்காக அப்புறம் ஃபர்னான்ஸ் வந்து நம்ம மீட்டுருக்கோம். எனக்குள்ளே ஸ்மோக்குன்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னா நம்ம இந்த ஃபர்னான்ஸ்லேயே கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன். ஸோ அதே நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நம்மளுக்கு அது கொஞ்சம் பிளான்ஸ் உட்ஸ் தேவைப்படுது. அதுக்காக நான் போய் கொஞ்சம் உட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுதான் அந்த இந்த உட் வந்து நேராக இருக்கும், ஸ்ட்ரைக்ஸ் வந்து நேராக இருக்கும், அதுதாங்க. ஸோ இது நான் ஒரு 4க்கு மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இது கொஞ்சம் நிறையா யூஸ் ஆகும், அதனால் இதை கொஞ்சம் நான் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ட்ரீயை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ வந்து 3 பிரான்ச் மாதிரி போய்கிட்டே இருக்கும். உள்ளே போய் இந்த லெஃப்ட்டும் ரைட்டும் டர்ன் ஆகும். ஸோ இதை நமக்கு இப்போ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உட்ஸ் இதில் எடுத்துக்கலாம். அதுக்கு நிறையா அதில் இருக்கும். இது நம்ம மற்ற ட்ரீஸ் மாதிரி இருக்காது. ஸோ இப்போ நான் ஸ்மோக்கு உருவாக்கிட்டேன். இப்போ நான் அது அங்கே இந்த இடம் டேபிள் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இது ப்ளேஸ் ஆகட்டும். இப்போ நான் வந்து அந்த ரா மீட்டு அந்த நம்ம ஷீப்பை கொண்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தூக்கி இன்புட்டுன்றதில் வச்சுருக்கேன். அப்புறம் ஃபியூலுக்காக நீங்கள் கோல் யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஓக்லாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபியூல் வந்து கிடைக்கிறதே அவ்வளோ ரேர் தான் கொஞ்சம். ஸோ அதுக்காக கீழெல்லாம் நெருப்பு பிடிச்சிட்டு இருக்குது. நான் இப்போ நைட் ஆயிடுச்சனால நான் பெட்டை போட்டு படுத்துறேன். இப்போ அப்புறம் இல்லைன்னா அந்த ஜாம்பிஸ் மணிங்கெலாம் வந்து நம்மளோட தொல்லை பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்களேன், நான் படுத்த அடுத்த நிமிஷமே மார்னிங் ஆயிரும் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பெட்டோட இன்னொரு யூஸ் வந்து ரீஸ்பான் பண்ணி, இப்போ நீங்கள் செத்தாலும் இந்த இடத்துலேருந்து வந்து ஃபியூல் காலி ஆயிடுச்சு போல். ஸோ இருக்க மற்றது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதெல்லாம் போட முடியாது. நம்ம அந்த பிளாங்க்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பிரிஞ்ச் பிளாங்க்ஸை. இப்போ நான் அந்த மீட்டை சாப்பிட போகிறேன். ஆனால் எனக்கு அவ்வளோவா பசிக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பசித்த இந்த ரைட் சைடு மேலே இருக்குல்ல அந்த மீட் மாதிரி, அதுதாங்க இந்த பசிக்கு இருக்குந்தா. ஸோ இப்போ நான் அந்த டர்ட்டை உடச்சி விட்டுக்கிறேன். எதுக்குன்னா இப்போ இந்த பாருங்களேன், இப்போ இந்த டர்ட்டை உடச்சிட்டு இந்த கிராஃப்டிங் பாக்ஸை இந்த சைடில் வச்சுக்கலாம். இந்த பெட்டு நடுவில் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு அது பக்கத்தில் இருக்கும், ஈஸியாகவும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த கிராஃப்டிங் பாக்ஸை இந்த சைடில் போட்டுறேன். இது லேசாக கொஞ்சம் தூரம் தான் போய் பண்ணணும் போல். ஸோ இப்போ நான் அந்த பெட்டை எடுத்து அந்த நடுவில் இருக்கிற இடத்துல போட்டுறேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போய் டக்குன்னு எடுக்கிறோம். அது மட்டும் டேபிள்லேருந்து அப்படியே ஈஸியாக வந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மற்ற மீட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வேணும்னா இப்போ போய் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எனக்கு பசி இல்லை. ஸோ இப்போ நான் போய் என்ன பண்ண போகிறேன்னா, போய் இந்த டார்ச்சு கோலெல்லாம் தூக்கி நம்ம அந்த மெயின் பிளேஸில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம அந்த கிராஃப்டிங் பாக்ஸில் தான் போய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கீழே இருக்கு பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி, அதுதான் நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள், கோல் பிக்காக்ஸு. இதுலேருந்து நமக்கு எது வேணுமோ அப்படி எடுத்து இங்கே வச்சா ப்ரெஸ் பண்ணால் போதும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ நான் கோல் பிக்காக்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இது நமக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போய் இந்த கிராஃப்டிங் பாக்ஸில் இந்த டார்ச் கொஞ்சம் அதிகமாக செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். எதுக்குன்னா நம்ம டார்ச்சை கொஞ்சம் கம்மியாக தான் 8 தான் இருக்குது, நமக்கு கொஞ்சம் நிறைய வேணும். ஸோ அதுக்காக நான் போய் ஏதாவது டார்ச் இருக்கா, டார்ச்சு எங்கே இருக்க,
இந்த இருக்குது டார்ச்சுக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு ஸ்டிக்ஸ் எடுத்தாச்சா, டார்ச் வந்துருச்சு பாருங்கள். ஸ்டிக்ஸு தாங்க ஃபஸ்ட்டு டார்ச்சுக்கு ரொம்ப வேணும். ஏன்னா ஸ்டிக்ஸ் மாதிரி தான் அது இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 24 டார்ச்சுக்கு இதுவே போதும். ஸோ இப்போ நம்மகிட்ட கோல் வேறு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வேறு போய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த கேம்ப் ஃபயர் ஒன்று பாருங்கள், இது நம்மளுக்கு நைட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த செஸ்ட்டும் ரெடி பண்ணணும். எதாவது நம்மளுக்கு தேவையில்லாத பொருட்களை அதுக்குள்ளே வச்சுருக்கலாம். அதுக்காக அது ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து கோல் எடுத்தோமோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் கோல்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா கம்மியாக தான் அதுவும் இருக்குது. ஸோ இங்கே தோண்டி பார்ப்போம். இந்த இடம் ஓகேவா இருக்கும். என்ன இவ்வளோ ஸ்லோவாக தோன்றியா? பிக்காக்ஸ் இல்லாமல் டார்ச் வச்சு தோண்டிட்டு இருக்கேன். எங்கே இல்லை பிக்காக்ஸு? இங்கே தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தோணுது. உட்டன் பிக்காக்ஸோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோண்டும். ஆமாம், அதுக்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணேன். அப்படி இந்த கோபல் ஸ்டோன் எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த பாட்டில். இந்த கோபல் ஸ்டோன் வச்சு இவ்வளோ தான் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். இதை வச்சு நம்ம நிறைய இது செய்யலாம். ஸோ காட்டுறேன். எங்கே நம்மகிட்ட ஒரு கோல் தாங்க இது எடுத்திருக்கேன். எங்கே அவ்வளோ கோல் கலந்துச்சு, இப்போ ஒரு கோல் தான் கிடைக்கிது. எங்கே கோலவே காணோம். எவ்வளோ கீழே போயிட்டே தான் இருக்குங்க. இது என்னதுங்க? கிரானைட் கல்லுங்க. இதுவும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுவோங்க. இது அப்புறமே நான் உங்களுக்கு செய்யணும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். நம்ம ரொம்ப கீழே வந்தாச்சா, ஏன்னா இன்னும் இந்த கோல் கிடைக்கவே. இந்த கோலெல்லாம் இவ்வளோ கீழே தான் இருக்கா. ஸோ நம்ம டேட்டா போட்டு நம்ம கொஞ்சம் மேலே போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம கீழே போனால் அந்த ஜாம்பி பசங்களாம் வந்துடுவாங்க. ஸோ நம்ம மேலே போவோம். இந்த இதுக்கு பாருங்க, இதுதான் கிரானைட்டு. இது நம்ம நிறையா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இது இது தேவையில்ல. ஸோ இதை நான் அப்புறம் இதை இங்கே மெயின் பிளேஸில் வச்சு மேலே போகிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ இது வேறு நாள் ஆகிடுச்சு. இருங்க, இந்த ஃபஸ்ட்டு எடுப்போம் ஒன்று ஒன்றா. இதை மொத்தமாக சேர்த்து எடுக்க முடியாது போல. ஸோ ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். இது வேறு வந்து துளிய மாட்டேங்குது டக்குன்ட்டு. வா வெளியே. ஸோ இப்போ நான் அந்த கோலை தூக்கி அங்கே வச்சுட்டு இந்த கோபல் ஸ்டோனை தூக்கி இங்கே வச்சுட்டேன். எதுக்குன்னா இப்போ அந்த கோபல் ஸ்டோன் வச்சு நம்ம மேலே போகிறதுக்கு அதான் கொஞ்சம் யூஸ் ஆகும். எங்கே இந்த கிரானைட்டு போடு, இங்கே ஒன்று போடு, மேலே போடு. ஸோ நான் அந்த பழைய பிளேஸுக்கு போகணும். ஏன்னா அந்த இடத்துல நிறையா கிடச்சிச்சு. ஸோ அங்கே போய் நம்ம தோண்டி பார்த்தா கொஞ்சம் கோல் கிடைக்கும் நம்மளுக்கு நினைக்கிறேன். இந்த டர்ட் இருக்குது அந்த பிளேஸ் தான். அந்த பிளேஸில் போய் உள்ளே தோண்டி பார்ப்போம். வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், வந்தாச்சு. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சோன்ட்டு ஒரு கோபல் ஸ்டோனை போட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம போய் ஸ்டோன் பிக்காஸ் வச்சு இந்த இடத்த தோண்டி பார்ப்போம். உள்ளே வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்ம பழசு. இந்த இடத்துல நிறையா கோல் கிடச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 கோலை எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் அதனால் நம்மளுக்கு பழையபடியும் கீழே வந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரு 10-15 கோலுக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். இதை உடைச்சாலே நம்மளுக்கு அந்த ஹச்பின்னு ஒரு பாதி கோல் வந்து கிடைக்கும். அது எதுக்குன்னா இந்த இங்கேக்குள்ளே ஒரு க்ரீன் கலரில் வருது பாருங்களேன். இது நம்ம செத்தாக இந்த இதுதான் நம்மளுக்கு ஹார்ட் கொடுக்கும் கொஞ்சம் வாழ்றதுக்காக. அதுக்காக ஸோ இந்த ஹச்பி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இது ஜாம்பிஸ் உடைச்சா வரும். இந்த இதில் கோலை உடைச்சாலே கிடைக்கிது நம்மளுக்கு. இது ஒரு நல்லது தான். ஸோ இங்கே கோல் நிறையாவே இருக்குது. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாருங்கள், இப்போ பால் மாதிரி இருந்தால் இப்போ கிடைக்கிது பாருங்கள். இதுதான் ஹச்பி. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மேலே போவோம். இது ரொம்ப நேரம் ஆகும் போல நம்ம மேலே போகிறதுக்கே. ஸோ நம்ம மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நான் போய் அந்த கிராஃப்டிங் பாக்ஸில் போய் இந்த நான் சொன்னேன் இந்த கேம்ப் ஃபயரு அதெல்லாம் அதை ஃபஸ்ட் போய் நம்ம ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ அது எங்கே இருக்குது காணோம். இந்த இருக்குங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஓக்கு தேவைப்படுது போல். ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்டிக்ஸுக்கும் தேவை. அதுக்கு பிளாங்க்ஸ் வேறு தேவை. ஸோ நான் போய் கொஞ்சம் ஓக் ட்ரீஸை கட் பண்ணிவிட்டு வரேன். எங்கே இருக்குது? இந்த இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது என்ன கட்டாக முடியுது? ஸோ இதுதாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பிக்காக்ஸ் தாங்க. பிக்காக்ஸ் என்னன்னா நமக்கு ரொம்ப ஸ்லோ தான். ஸ்வாடோடு இதுதாங்க ஃபாஸ்ட். இந்த ஸ்வாடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏதாவது அனிமல்ஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக ஸ்வாடு. ஆனால் பிக்காக்ஸ் தான் த்ரோன்றதுலேருந்து கட்டு பண்ணுறதே ஃபாஸ்ட்டாக. ஆனால் கட் பண்ணுறதுக்கு ஆக்ஸ் தான் தேவை. நம்ம பிக்காக்ஸ் தான் இப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ஓக் இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன் கேம்ப்புக்கு ஃபயருக்கு. எங்கே
ஸோ இப்போ கொஞ்சோண்டு அந்த கோபல் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கலாம். நான் கோபல் ஸ்டோன் நமக்கு கொஞ்சம் என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, ஒரு 6 தான். ஸோ அதுக்காக கொஞ்சம் கோபல் ஸ்டோன் எடுத்து வச்சுக்கிறேன். ரொம்ப இனிமேல் நம்ம எப்படி வந்தாச்சு ஒரு வழியாக. என்ன ஒரு 7 கோபல் ஸ்டோனும் 6 கோபல் ஸ்டோனும் இருக்குது. இது போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்டோன் ஆக்ஸ் இதுக்கு நம்ம ஸ்டிக்ஸு தேவைப்படுது. ஸோ ஸ்டிக்ஸுக்கு நம்ம இந்த பிரெஞ்சு ட்ரீயவே கட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா ஸ்டிக்ஸுக்கு பிளாங்க்ஸ் ரெடி பண்ணணும். அது இந்த பிரெஞ்சு பிளாங்க்ஸாக கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும். அதுக்காக இந்த மாடு வேறு வந்து தொல்லை பண்ணிட்டு கிடக்குங்க எப்போ. ஸோ இது நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் போய் நம்ம அந்த ஸ்டிக்ஸு செஞ்சு நம்ம அந்த ஆக்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் ஓக் பிளாங்க் மாதிரி, ஓக் ட்ரீ மாதிரி என்ன உள்ளே போய்கிட்டே இருக்குது. எங்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் ஓக் ட்ரீ முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். பிரெஞ்சு எனக்கு இந்த பேரே வாயில் வர மாட்டேங்குது, இந்த பிரெஞ்சுன்ட்டு. ஸோ என்ன பேரோ இது, எதுக்கு இப்படியெல்லாம் பேர் வச்சாங்க இல்லையாவே வச்சேன். இந்த இப்போ இங்கே இருக்க பாருங்க கிராஃப்டிங் பாக்ஸ் வச்சு கொஞ்சம் இது செஞ்சுக்கலாம். ஆக்ஸு ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸு தேவை. இந்த இருக்குது பாருங்க, இந்த பிரெஞ்ச் பிளாங்க்ஸை கொஞ்சம் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாருமே. ஸோ இப்போ நம்ம போய் கொஞ்சம் ஓக் பிளாங்க்ஸும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போய் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளால் ஆக்ஸு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முடியும். ஸோ இப்போ நான் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டிக்ஸு கம்மி வர முடியுது. இப்போ செஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் செஸ்ட் ஏதாவது வைக்கிறதுக்காக அதுக்காக யூஸ் ஆகும். ஸோ நைட் ஆகிடுச்சு, நான் போய் படுத்துறேன். உங்களுக்கு நைட்டை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? ஸோ இந்த வந்துட்டேன் பாருங்கள். எங்கே இன்னும் ஈவினிங் தாங்க இருக்குது, இன்னும் நைட் ஆளை போல். ஸோ அடுத்த பாட்டிலே அது உங்களுக்கு நைட்டில் என்ன நடக்கும் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ நான் போய் படுக்கிறேன். இங்கே ஒரு ஜாம்பியை கூட காணுங்க, உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா இந்த அங்கனுக்குள்ளே ஒரு ஸ்பைடர் இருக்குது பாருங்கள், இந்த சைடு பார்த்தீங்க. ஸோ வேறு ஏதாவது ஸ்பைடர் அந்த மாதிரி ஜாம்பிஸ் இருந்து நான் பார்க்குறேன். எதுவும் இல்லை, இப்போ தான் எல்லாம் வெளியில் வருது போல இருக்குது. ஸோ இப்போ நான் போய் படுத்துறேன், இல்லைன்னா நம்மளை பிடிச்சி கொண்டுருவாங்களே. இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு இது ஆஃப் பண்ண நினச்சி மறந்தே போயிட்டேன். ஸோ ஓகே விடுங்க, இப்போ எந்த நமக்கு தொல்லையும் இருக்காது. இப்போ கொஞ்சம் ஓக் ட்ரீ சேர்க்கணும், ஏன்னா எல்லாம் ஓகேவே. நான் அந்த பிளாங்க் ரெடி பண்ணுறதுக்கே நான் முடிச்சிட்டேன். நம்மளுக்கு கேம்ப் ஃபயர்லாம் தேவை வேணும். ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் ஓக்கு பிளாங்க்ஸை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ போய்கிட்டே இருக்கும், அப்போ பிரிஞ்சிடும் ரெண்டாக. ஸோ நம்மளுக்கு 4 தேவை, நம்மகிட்ட 4 ஓக் பிளாங்க்ஸ் எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் போய் அதை ரெடி பண்ணி, இந்த மாடு எங்கேருந்தே வருதுன்னு தெரியல, எப்போ பாரு என் பக்கத்தில் வந்துக்கிட்டு. இப்போ ஒரு கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணியாச்சு. இது என்னதுன்னு வாங்க போய் செக் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓடும் இந்த பெட்டு பக்கத்தில். எங்கே அது எங்கேங்க காணோம்? இங்கே இருக்கா அந்த செஸ்ட்டில். இந்த நம்மக்கிட்டே ஒரு ஸ்மால் செஸ்ட்டு இருக்கும், ஆனால் இந்த செஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், இங்கே வச்சுட்டு போகிற மாதிரி. இந்த இது நம்ம கூடை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த 3 பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இது. ஸோ இப்போ அந்த கேம்ப் ஃபயர் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். எங்கே கேம்ப் ஃபயர்? என்னங்க இது கொஞ்ச நேரத்தில் ஸ்மோக் வர உருவாக்குது, அதே நேரத்தில் பெட்டு வர எரிஞ்சு போயிடும் போலக்கு. ஸோ என்னங்க கேம்ப் ஃபயர் வரும் பார்த்தா கோலா வருது. இது என்ன அதிசயமாக இருக்குது. எதை உடச்சோன்னா அப்படி அந்த ப்ராடக்டோட வரும், இது என்னமோ அப்படி உடஞ்சி வருது. சரி நமக்கு எது இந்த மகனோட ப்ராடக்ட். எங்கே இந்த மாடை பாருங்க எங்கே ஏறி மேலே போயிட்டு இருக்குன்ட்டு. இந்த மாடு தொல்லை தாங்க முடியல. ஸோ இப்போ நான் அந்த மீட்டில் ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. இந்த பாருங்க 2 இது மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் குக்குடு மட்டனை சாப்பிட்டுக்கிறேன். இப்போ செஸ்ட்டை வேறு அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதனால நமக்கு தேவையில்லாத பொருட்களை இங்கே வச்சுட்டு போய்க்கலாம். இந்த மாடு தொல்லை தாங்க முடியலங்க, பக்கத்தில் வந்துக்கிட்டு நோண்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் போய் இதோட நான் அந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் உங்களுக்கு என்ன போடணும் அப்படின்றதே எங்கள் கமெண்டில் போட்டுருங்க. இந்த மாடை பாருங்க அப்போ இருந்து வந்துக்கிட்டு கிராஃப்டிங் பாக்ஸ் ஓடங்கிட்டு சார் ஒரு பாட்டை கூட முடிச்சு விட மாட்டேங்குதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் வீடியோ. நீங்கள் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணலான்னா டக்குன்னு பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.